ரகுவை தேடி போற அவசரத்துல அன்பு அம்மா கோவிலுக்கு கூப்பிட்டதையே மறந்து போட்டோம். பெத்தவங்க மட்டும்தே எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம நமக்காகவே வாழ்வாகன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அன்புவோட அம்மா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம என் மேல உயிரையே வச்சிருக்காங்க. அப்படிப்பட்டவங்க என்னைய கோயிலுக்கு வான்னு வற்புறுத்தியும் என்னால அங்க போக முடியலையே. அந்த நல்ல மனச நான் காயப்படுத்திருக்க கூடாது. நான் வர முடியலங்கிற தகவலையாச்சும் அவங்க கிட்ட நான் சொல்லி இருக்கணும். இத்தனை நாளா நான் இருக்கிற நிலைமையில அந்த வீட்டு படியை ஏறக்கூட எனக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு என்னால அவங்க மனசுல உண்டான காயத்துக்கு மருந்து போடலன்னா அந்த பாவம் என்ன நினைக்கும்? இனி சும்மா விடாது. நாளைக்கு காலையில என்ன ஆனாலும் சரி, அவங்கள நேர்ல போய் பார்த்து மன்னிப்பு கேட்கணும். நீங்களா? நீங்க எங்க வீட்டுக்குலாம் வரமாட்டீங்களே. இங்கதான் வந்தீங்களா இல்ல வீடு ஏதாவது மாறி வந்துட்டீங்களா? யாழினி, நான் போதும். நீங்க என்கிட்ட எந்த காரணமும் சொல்ல வேணாம். உங்களை இனிமே நம்பவும் தயாரா இல்ல. என்ன விஷயமா வந்தீங்க? யார பார்க்கணும்? அத மட்டும் சொல்லுங்க. அது 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 நான். ஓ, இத்தனை நாள் வீடு மறந்த மாதிரி இப்ப பேரையும் மறந்துட்டீங்களா? யார பார்க்கணும்னு வந்திருக்கீங்க? அத்தைய பார்த்து பேசணும். அத்தையா? அப்படி ஒருத்தங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தா நேத்தே வந்திருப்பீங்களே. பாவம், நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்து நொந்து போய் டயர்டாயி இப்பதான் ரெஸ்ட் எடுக்க போயிருக்காங்க. தூங்கிட்டு இருக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ண நான் தயாரா இல்ல. அவங்க தூங்கும் போதாவது நிம்மதியா இருக்கட்டும். நீங்க கிளம்புங்க. ஐயோ யாழினி, உங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். அதுக்கே உங்களுக்கு நேரம் பத்தாது. அது போய் பாருங்க. எதுக்கு இங்க வந்துகிட்டு? யாழினி, தப்புதே. உன் கோவம் எனக்கு புரியுது. ஐயோ, நீங்க தப்பு பண்ணலாம், தப்புக்கு மேல தப்பு பண்ணலாம். உங்க மேல கோவப்பட நான் யாருங்க? எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க கொஞ்சம் கிளம்புறீங்களா? யாழினி, யாரோட பேசிட்டு இருக்க? யாரும் இல்ல, நீ உன் வேலையை பாரு. நீங்க கிளம்புங்க. நீங்க கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. ஏய், ஆனந்தி வந்திருக்கா? யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க? என்ன வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க நீ. இவங்களை விட நான் ஒன்னும் ஓவரா பண்ணலனா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வாயை முடிச்சு சும்மா இரு. ஆனந்தி, நீ உள்ள வா. உள்ள வா. டேய், அன்பு, அன்பு, என்னண்ணா பண்ணிட்டு இருக்க? சொன்னா கேளுனா. நீ முதல்ல அவங்கள அனுப்ப வெளியே. சின்ன விஷயத்தை பெருசாக்காத. என்ன பிரச்சனைன்னு கேட்போம். அமைதியா. என்ன கேட்க போற நீ? ஏ யாழினி,